எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் வரலாற்று சாதனைகள். மறைந்த மக்கள் கலைஞர், புரட்சி கலைஞர், கேப்டன் என பல பட்டங்களால் அழைக்கப்பட்ட விஜயகாந்த் அவர்களின் வாழ்க்கை ஒரு தனி மனிதனின் விடாமுயற்சி, வீரம் மற்றும் பொதுநல ஈடுபாட்டை வெளிப்படுத்துகிறது. 1952 ஆகஸ்ட் 25 விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு அருகில் உள்ள ராமானுஜம் என்ற கிராமத்தில் விஜயராஜ் என்ற இயற்பெயருடன் பிறந்தார். சிறு வயது முதலே சினிமா மீது மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். தனது படிப்பை 10ஆம் வகுப்பிலேயே முடித்துக் கொண்டு தனது தந்தையின் அரசியலையை கவனித்து வந்ததோடு திரைப்படங்களுக்கு போஸ்டர் ஒட்டுவது மற்றும் விளம்பரம் செய்வது போன்ற வேலைகளில் ஈடுபட்டு சினிமா உலகிற்கில் 1979ஆம் ஆண்டு இனிக்கும் இளமை என்ற திரைப்படத்தில் எம்.ஏ. காஜாவால் விஜயராஜ் என்ற பெயரை விஜயகாந்தாக அறிமுகப்படுத்தப்பட்டாலும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களின் தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகரின் சட்டம் ஒரு இருட்டறை என்ற திரைப்படமே விஜயகாந்த் அவர்களின் திரைப்பட வாழ்வில் பெரும் திருப்பு முனையாகவும் முக்கிய தூணாகவும் இருந்ததோடு இருவரும் இணைந்து பல வெற்றி படங்களை உருவாக்கினார்கள். அதன் பிறகு சமூக பிரச்சனைகளை மையமாக கொண்ட திரைப்படங்களில் நடித்து மக்களிடையே புரட்சி கலைஞர் மற்றும் கேப்டன் என்றும் அழைக்கப்பட்டார். தமிழ் சினிமாவில் 100 படங்களுக்கு மேல் நடித்த நடிகர்களில் இவரும் ஒருவர். மேலும் நடிகர் சங்க தலைவராக இருந்து அதன் நிதிநிலையை சீரமைப்பதில் முக்கிய பங்கு வகித்தார். 2000ஆம் ஆண்டில் நடிகர் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று பல கோடி ரூபாய் கடனால் மூழ்கியிருந்த நடிகர் சங்கத்தை பலதரப்பட்ட கலைஞர்களிடமிருந்தும் தன்னுடைய ரசிகர்கள் மூலமாகவும் வெளிநாட்டு கலை நிகழ்ச்சிகள் நடத்தியும் சங்கத்தின் பெரும் கடனை அடைத்தார். அது மட்டுமில்லாமல் புதிய நடிகர் சங்கம் கட்டிடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்துள்ளார். இது விஜயகாந்த் அவர்களுக்கு கலைஞர் திலகம் என்ற பட்டத்தை பெற்றுத் தந்தது. 2005 செப்டம்பர் 14ஆம் தேதி மதுரையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி அமைத்து 29 இடங்களில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றார். இது சட்டமன்றத்தில் விஜயகாந்த் அவர்கள் ஆளும் கட்சியினரிடம் பேசிய வசனங்கள் பலரால் பேசப்பட்டன. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தனது கட்சி அலுவலகத்தில் தினமும் நூற்றுக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கும் கட்சியினருக்கும் இலவசமாக உணவு வழங்கினார். இது பல வருடங்களாக தொடர்ந்து நடைபெற்றது. அது மட்டுமில்லாமல் ஏழை பெண்களின் திருமணத்திற்கு பொருளாதார ரீதியாக உதவிகள் செய்வது, சீர்வரிசை பொருட்கள் மற்றும் தாலிக்கு தங்கம் என நேரடியாக உதவி செய்து நூற்றுக்கணக்கான திருமணங்களை நடத்தி வைத்துள்ளார். மேலும் இயற்கை சீற்றங்கள், வெள்ளம், வறட்சி போன்ற சமயங்களில் மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் நேரடியாக களத்திற்கு சென்று உதவிகளை வழங்கியுள்ளார். மேலும் தேசிய அளவில் நடந்த விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற தமிழக வீரர்களுக்கு பொருளாதார உதவிகளை செய்துள்ளார். பல்வேறு கிராமங்களுக்கு சென்று இலவச மருத்துவ முகாம்களை நடத்தியதோடு குடிநீர் மற்றும் சாலை வசதிகள் போன்ற அடிப்படை தேவைகளுக்கும் உதவி செய்துள்ளார். பல சந்தர்ப்பங்களில் தனது ரசிகர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் தெரியாமல் தனிப்பட்ட முறையில் தன்னை நாடி வந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் நாடி வந்தவர்கள் போதும் என்று சொல்லும் அளவிற்கு உதவிகள் பல செய்து வந்துள்ளார். இந்த உதவிகள் அனைத்தும் அவரது கேப்டன் என்ற இமேஜை வெளிப்படுத்தியதோடு மக்களால் நேசிக்கப்படும் தலைவராகவும் கேப்டனாகவும் இந்த அளவில் அனைத்து தரப்பு ரசிகர்களாலும் தலைவர்களாலும் விஜயகாந்த் அவர்களை வாயார போற்றி புகழ்கின்றனர். நன்றி, வணக்கம்.